ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் எளிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கைக்கும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தபுனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். புரட்டாசி மாதத்தின் பலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும்? அதாவது 17/9/2024 அன்று 17/9 செவ்வாய்க்கிழமை என்று உதயமாகிறது. அதோடு பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் உபய மாதமாக வருவதால் கிரக ஆரம்பம், அதே போல் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. மொத்தமாக என்ன சொல்லணும், இந்த மாதமே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கப்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது. ஏன், எதனால் அப்படின்னா, இந்த மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வருவதால், 2 பௌர்ணமி வருவதால் இந்த மாதம் சுபத்தன்மை அற்றது. எந்த மாதம்? புரட்டாசி மாதம். இந்த வருடம், இந்த 2024 வருடத்தில் வருகிற புரட்டாசி மாதம் அந்த அளவிற்கு நல்லது அல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பொதுவாக விவாகங்களை செய்வதை தவிர்க்கப்பட வேண்டிய மாதமாக வருகிறது இது. ஏன்னா இந்த மல மாதம் அப்படின்னு சொன்னாலே விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் குறிக்கும். அப்போது இதில் இந்த மாதத்தை எந்த மதத்தினரானாலும் தவிர்க்கப்பட வேண்டியது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 17/9/2024 அன்று செவ்வாய்க்கிழமை அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட குடும்பம் சுபிக்ஷமாகும். 27/9/2024 அன்று வெள்ளிக்கிழமை சுக்கிர ஜெயந்தி அன்று சுக்கிர பகவானுக்கு வெண்மை பட்டாடை உடுத்தி சம்பங்கி மலர்களால் அர்ச்சனம் செய்து 6 நெய் தீபங்கள் ஏற்றி வர சுக்கிர தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். 2/10/2024 அன்று புதன்கிழமை சர்வ அமாவாசை, அதாவது சர்வ மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் படையல் வைக்கவும் தில ஹோமம் செய்யவும் உகந்த ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. 3/10/2024 அன்று வியாழக்கிழமை கோக்ரீடன பிரதீப நவராத்திரி பூஜா ஆரம்பம். காமதேனு பூஜையை செய்து நவராத்திரி கொலு வைக்கவும், தௌஹித்ரா பிரதிபட் தாத்தாவானவர் பெண்வழி பேரன் பேத்திக்கு பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பது, ஆசீர்வாதம் செய்து கொள்வது சிறப்பானதாகும். 10/10/2024 அன்று வியாழக்கிழமை பத்ரகாளி அவதார இன்று தேவி பாகவதம் படிக்கவும் சண்டி ஹோமம் செய்யவும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது. 11/10/2024 வெள்ளிக்கிழமை மகாநவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. 12/10/2024 அன்று சனிக்கிழமை ஸ்ரீ வைஷ்ணவ சரஸ்வதி. 12/10/2024 அன்று சனிக்கிழமை விஜயதசமி. 13/10/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வைஷ்ணவ விஜயதசமி. இந்த நாட்களிலே புது தொழில் தொடங்கவும், வேதங்கள் படிக்கவும், பள்ளிகளுக்கு செல்லவும், ஸ்கூலுக்கு போய் வரதும் மிக சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது. அதே போல் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெற மருத்துவமனைகளிலே நாள் பார்க்கணும் இல்லையா? அப்போது அந்த நாள் இது தவிர்க்க முடியாத நாட்களாக வந்துவிடுகிறது. அதில் தமிழ் மாதத்தை கணக்கில் வைக்கணும். புரட்டாசி மாதம் 2, 3, 4, 5, 6, 8, 10, 14, 15, 18, 19, 21, 24,
28, 30, 31 ஆகிய தேதிகள் சிறப்பானதாக இருக்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவருடைய அந்த பிரசவ காலத்திற்கு செல்லும் அந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திற்கு தாரா பலன்கள் நல்ல நிலைமையிலே இருந்தால் மிகவும் சிறப்பானது. அதே போல் லக்னம் அன்றைய மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே லக்னம் திதி சூன்யமாக இல்லாமல், திதி சூன்யமாக, ஏன்னா எல்லாமே பார்க்க முடியாது, எல்லாம் பார்த்தா நேரம் கிடைக்காது, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால் திதி சூன்யம் அல்லாத நாளாக நாம் பார்த்து அதற்கேற்ற நாளாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முறையிலே இந்த புரட்டாசி மாத பலன்கள் இந்த 2024 வருடம் வருகிறது. வணக்கம்.